வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌச்சவ் அதாவது பெங்களூர் கத்திரிக்காயும் பச்சை பயிரும் சேர்த்து ஒரு கூட்டு ஒன்று பண்ண போறோம். அந்த சௌச்சவ் தோல்ல வந்து தொகையல், அப்புறம் தக்காளி ரசம் இதுதான் நம்ம பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நம்ம வந்து குக்கர்ல வந்து பச்சை பயிறு சௌச்சவ் ரெண்டுத்தையும் வேக வச்சுக்க போறோம். இந்த பக்கம் தக்காளி ரசத்துக்கு வேக வச்சுக்க போறோம். கூட்டுக்கு வந்து பச்சை பயிறு வந்து நல்லா ஒரு கரண்டி ஊற வச்சிருக்கேன். அது கூடவே வந்து சௌச்சவ் சேர்த்துக்கலாம், அதாவது பெங்களூர் கத்திரிக்காய், பெருங்காயம் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி, தேவையான அளவு தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். முதல்ல இந்த பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் வந்து தக்காளி ரசம் பண்ண போறோம். ஸோ தக்காளி ரசத்துக்கு வேக வச்சுக்கலாம். நாம அதுக்கு வந்து ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி வச்சு போட்டுக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு மூடி வச்சிருவோம். அது வெந்து தக்காளி ரசத்துக்கு வேக வச்சது வெந்து ஆறி இருக்கு. அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். அதை பாருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் கூட்டுக்கு வந்து ரெடியா இருக்கு பாருங்க. பச்சை பயிரும் சௌச்சவும் வெந்து ரெடியா இருக்கு. இதுக்கு வந்து நம்ம வந்து பச்சை மிளகா சீரகம் அரைச்சு விட்டா போதும். சீரகம், தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் அரைச்ச விழுது இருக்கு, அது சேர்த்துடலாம். நீங்க வேணும்னா வந்து உளுத்தம்பருப்பு, வரமிளகா இதெல்லாம் வறுத்துட்டு அந்த மாதிரி இந்த பொரிச்ச கூட்டு மாதிரி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கூட நம்ம வந்து வறுத்து அரைச்சிக்கலாம். எல்லாமே நம்ம விருப்பம் தான். அதே மாதிரி சாம்பார் பொடி இருந்ததுன்னா சாம்பார் பொடியும் தேங்காயும் சேர்த்து அரைச்சி போட்டிங்கன்னா அது வேற டேஸ்டா வரும். ஸோ எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இது ஒரு கொதி வரணும். தேவையான உப்பையும் போட்டுடுறேன். மிக்சி ஜார் அலம்பி அந்த தண்ணி விட்டுருவோம். நல்ல ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தொகையலுக்கு சௌச்சவ் தோல்ல தொகையல் பண்ண போறோம். ஸோ அந்த தொகையலுக்கு வறுத்துக்க வேண்டியதெல்லாம் வறுத்துக்கலாம். நான் வந்து பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். காரத்துக்கு வந்து பச்சை மிளகா மட்டும்தான் நான் சேர்க்க போறேன். வரமிளகா மட்டுமும் சேர்த்துக்கலாம், வரமிளகா பச்சை மிளகா மிக்ஸ் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே விருப்பம், நம்ம விருப்பம் தான். அதே மாதிரி பஜ்ஜி மிளகா இருந்தது அப்படின்னா பஜ்ஜி மிளகா ஆப்ஷனல் தான், எங்களுக்கு பிடிக்கும், நான் சேர்ப்பேன். பட் சேர்த்து நீங்க வந்து தொகையிலும் அரைச்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். பச்சை மிளகா ஒன்றும் பஜ்ஜி மிளகா ஒன்றும் சேர்த்து போட்டு அரைச்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ வந்து பெருங்காயம் நான் எப்படி பண்ணுவேனோ எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் கொடுத்துட்றேன். ஸோ உங்க விருப்பம், எது வேணுமோ நீங்க வந்து பார்த்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது சௌரியமா இருக்கோ, உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எப்படி வேணாலும் சமைச்சிக்கலாம். அப்புறம் உளுத்தம்பருப்பு, நல்லா ஒரு கைப்பிடி உளுத்தம்பருப்பு போட்டால் தான் நல்லா இருக்கும். ஒரு கைப்பிடி உளுத்தம்பருப்பு சேர்க்கிறேன். இப்போ நான் பண்ணி காமிக்கிற சமையல் எல்லாமே டெய்லி நித்தம் நம்ம வீட்டில் என்ன சமைப்போமோ அதுதான் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு இப்போ தான் சமைக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நாளைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா, உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஐடியா கிடைக்கும். ஓகேப்பா, நம்ம வீட்லேயும் இந்த காய் இருக்கு, ஒரு கூட்டு ஒரு தொகையில் ரசம் பண்ணால் கூட போதும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியா மட்டும்தான் தரேன். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த தொகையில் தெரியும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வீடியோவை பார்த்துருங்க. பாருங்க, இது வந்து நல்ல செவக்க வறுத்துக்கணும். இதுலேயே வந்து பச்சை மிளகா சேர்க்குறேன், ஒரு 2 பச்சை மிளகா, அப்புறம் சௌச்சவ் தோல், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துடுறேன். அப்படியே வதங்கட்டும். புளிக்கு பதிலாக வந்து மாங்காய் சேர்த்துக்கிறேன் நான் புளிப்புக்கு. நீங்கள் வந்து புளி இருந்தால் புளி கூட சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்து அரைக்கலாம். மாங்காய் சேர்த்து அரைக்கும்போது அது ஒரு வேற டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணிட்டு தேங்காயை சேர்த்துறேன். அவ்வளோதான், ஆறணுன்னே அரைச்சிக்கலாம். தொகையலுக்கு ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து ரசத்துக்கு வேக வச்சிருக்க தக்காளி புளியை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, அரைச்சாச்சு. தக்காளி ரசத்துக்கு வடிகட்டணும்னு அவசியம் கிடையாது. நல்லா தண்ணி விட்டு விளாவிக்கலாம், நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த புளிப்புக்கு. கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு, கொஞ்சம் பெருங்காய பொடி. கொதிக்கட்டும். ரசத்துக்கு வந்து ரசப்பொடி சேர்த்துடலாம். சேர்த்து வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும்.
அதுக்குள்ளே இந்த பக்கம் பாருங்கள் தொகையல் வந்து தொகையலுக்கு வதக்கினது நல்லா ஆறிடுது. ஸோ அதை அரைச்சி எடுத்துருங்க. தொகையலுக்கு வந்து ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கோர்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சிட்டு வந்து காமிக்கணும் பாருங்கள். தொகையலுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க தொகையலுக்கு அரைச்சாச்சு. சரிதா, இந்த அளவுக்கு கோர்ஸாக இருக்கணும், அவ்வளோதான், நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், ப்ரெட்டில் தடவி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், தயிர் சாதம் அதே மாதிரி நல்ல சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தொகையல். இதை எடுத்து வச்சிடலாம். இந்த பக்கம் கூட்டு வந்து நல்லா கொதிச்செடுத்து ஸோ இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து தாளிக்கிறத தாளிச்சிடலாம். இதே கடாயிலே தாளிச்சுப்போம். தேங்காய் எண்ணெய் நல்ல ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அது மாதிரி எப்பயும் சொல்கிற மாதிரி பச்சை தேங்காய் எண்ணெய் கூட்டில் ஒரு ஸ்பூன், அவ்வளோதான். ரசமும் பாருங்கள் நுரைச்சி வர ஆரம்பிச்சிருது. மேலாக வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்குள்ளே இந்த பக்கம் கடாயில் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விட்டுருணும், அது நல்லா காஞ்சிருது. சரி, நம்ம வடகம் தாளிச்சிடலாம். வடகம் தாளிக்கிறதுனால நீங்கள் வந்து கடுகு சீரகம்லாம் தனியாக தாளிக்கணும்னு அவசியம் இல்லை, அதுலேயே எல்லாம் இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் நான் போடுறேன். அப்படியே கூட்டில் சேர்த்துடலாம். ஸோ இதே கடாயிலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேப்பம்பூ சாத்துக்கு ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால் இது ஓரமாக வச்சுட்டு வேப்பம்பூ சாத்துக்கு ரெடி பண்ணிடலாம். அதிலே கொஞ்சம் நெய்யை விட்டு அப்படியே வறுத்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் விடுறேன். வேப்பம்பூ சேர்த்துருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆல்ரெடி உப்பு இருக்கும் வேப்பம்பூவில், நான் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், வேப்பம்பூ சாதம் ரெடி. ஆமாம், தாளாக ஒரு உருண்டை சாப்பிட்டாலே போதும். அப்படியே சாதம் கலக்கலைனாலும் நீங்கள் வேப்பம்பூவை வறுத்து வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சாப்பிடும்போது தொட்டுண்டு கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ரசத்துக்கு தாளிச்சிட போகிறோம். வேப்பம்பூ சாதம் ரெடி. அடுத்தது வந்து நம்ம தக்காளி ரசத்துக்கு தாளிக்க போகிறோம். அதுக்கு கடாயில் நெய் விட்டுருக்கேன், கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். வேணும்னா மிளகு சீரக பொடி வேணும்னா நீங்கள் லாஸ்ட்டாக மேலாக போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ரசப்பொடியில் இருக்கிற காரமே கரெக்டாக இருக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய தக்காளி ரசம் ரெடி. இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க, தக்காளி ரசம், அதுக்கப்புறம் வந்து பச்சை பயரும் சவுச்சவும் போட்டு ஒரு கூட்டு, சவுச்சவு தோல்ல தொகையல், வேப்பம்பூ சாதம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான சமையல் தான். தக்காளி ரசம் எப்படின்னு சொல்கிற மாதிரி எப்பயுமே நான் சொல்கிறது தான், நல்ல சுட சுட சாதத்தில் நெய்யை விட்டுட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓட பிசைஞ்சிட்டு இந்த தொகையிலையும் தொட்டுன்னு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கூட்டு வந்து நீங்கள் வந்து சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், பிரெட்டுக்கும் தொட்டுக்கலாம், சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.